அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் அப்டேட்டுடைய 99 எபிசோடுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கோம். 99வது எபிசோடு இது. ஆஸ் யூஷுவல் நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறது அப்படின்னா 200 லைக்ஸும் 25K சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம சீக்கிரம் ரீச் ஆகணும். அதாவது நம்ம எவ்ரி வீடியோக்கும் 200 லைக்ஸ் மினிமம் வந்தாகணும், 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும். அதில் நம்ம ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினாரில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ குயிக்காக நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிறது உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 19.3 வந்திருக்கோம். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெபினாரில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் ரொம்ப முக்கியமான வீடியோலாம் இருக்குது பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் வந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அதில் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் பேசிக்கில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் அதிலே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம வீடியோக்கு போகலாங்க. நிஃப்டி 50 நேற்றுடைய கண்டினியூஷன் தான் இன்னமும் நடக்குது. அதாவது இங்கேருந்து நம்ம பிரேக் அவுட் ஆனால் மேலே அப்பர் சைடு மூமெண்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த எந்த அளவுக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ப்ரைம் டெலிகிராம் சேனல்லேருந்து ஒரு நபர் வந்து சாட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அந்த ப்ரைம்லேருந்து இருக்கிறவங்க வந்து என்னுடைய வியூஸ் வந்து பார்த்துக்கலாம். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்க வியூஸை பார்த்துக்கலாம். சாட்டில் வந்து அவங்க பண்ண முடியாது. ஏன்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க சேனல் அது. ஓகேங்களா? ஸோ அதில் அவங்களுக்கும் ஃப்ரீயாக வியூஸை பார்த்துக்கலான்றதுக்காக தான் ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது. வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டில் வந்து சாட் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெபினார்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுடைய 45 days கிளாஸ். அது நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வெபினார் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து மார்னிங்கில் 5 o'clock கிட்டத்தட்ட வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காது. ஸோ இந்த 5 மணியோட நிலவரமும் 9 மணிக்கு ஓப்பன் ஆகிற நிலவரம் வந்து டோட்டலாக சேஞ்ச் இருக்கும். மேபி ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்கும் இப்போ வெடிக்கால் 5 மணிக்கு. ஆனால் 9:15 மணிக்கு ப்ளஸில் வந்துட்டுருக்கோம். அப்படியே 100 பாயிண்ட் ப்ளஸில் வந்துட்டுருக்கோம். அதாவது கேப் டவுனுக்கான சினாரியாக இருக்கும் வெடிக்கால் 5 மணிக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு தான் பாசிட்டிவ் SGX நிஃப்டி பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது SGX நிஃப்டி வந்து ப்ளஸில் இருக்குது. ஒரு கேப் அப்கான அறிகுறி தெரியுது. எப்போது 114 பாயிண்ட்டு. ஆனால் இதே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எங்கே வருன்றது சுச்சுவேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நம்ம இடம் என்னென்னா நம்ம எங்கே ஓப்பன் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து டிசிஷன் எடுத்துக்கலாமே தவிர இங்கே தான் ஓப்பன் ஆகுது நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதாவது இதுக்கு மேலே போனால் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடலாம். அது மேலே வந்து ஹையர் ப்ரைஸஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேபி அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வருது. இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்மெண்ட் என்ன வருது, இங்கேருந்து பை எடுத்துருந்தீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா சார் மேலே இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சைட்வேஸ். மார்க்கெட் முடிகிற வரலுமே சைட்வேஸ் தான் போயிட்டுருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போயிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக. நேற்று உங்களுக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே எதுவும் கிடைக்கல. நானும் என்னுடைய டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணல. ஜஸ்ட்டு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பேங்க் நிஃப்டி வியூஸ் மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு ரேஞ்ச் வந்து ரீடெஸ்ட் எடுத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போனதால் வந்து மூமெண்ட்டாக வரல, கீழே வந்தது. ஆனால் அந்த சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக வந்து ஜோன் க்ரியேட் பண்ணிட்டு கீழே வரவே இல்லை. இந்த ட்ரெண்ட் லைன் கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கணும். கீழே பிரேக் டவுன் ஆகலை. ஆனால் மார்க்கெட் SGX நிஃப்டி பாசிட்டிவ் வருது. ஸோ கேப் அப்கான இங்கே ஓப்பனாக செம்மையாக இருங்க. ஓகேங்களா? இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ராஜரத்தன் நேற்று கூட வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ராஜரத்தன் ஸ்டாக்கு இந்த பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட்டை பேக் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறது. இது வந்து டிப்ஸ் இல்லை, கால்ஸ் இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது டிப்ஸுன்றாங்க, கால்ஸ்ன்றாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை. பிரேக் அவுட்னா எப்படி, பிரேக் அவுட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும், பிரேக் டவுன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறோன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 சார்ட்னு சொல்லிட்டோம். சரி, இன்றைக்கி என்ன சார் நிலவரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நம்ம பேக்ரவுண்டில் போயிடலாம். ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரைட்டுங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் தான் வந்து நேற்று வந்து நிஃப்டி 50 வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம 10 minutes டைம் ஃப்ரேம் இப்போ வந்து ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஏன் ப்ரைஸ் வந்து நேற்று வந்து சைட்வேஸில் போச்சு அப்படின்னா, இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபஸ்ட் டைம் போச்சு பிரேக் பண்ண முடியல, செகண்ட் டைம் போச்சு பிரேக் பண்ண முடியல, அகைன் வந்து இந்த டைம் போச்சுன்னா பிரேக் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஓகேங்க. ஆனால் இங்கே சினாரியோ என்ன நடக்குதுன்னா, கேப் அப் ஆக சொல்ல அகைன் வந்து 18,000 நேராக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 18,000 அப்படின்னு திரும்ப ரவுண்ட் நம்பராக வருது. 18,000 ரவுண்ட் நம்பர் ஹவுஸில் என்ன ஆகுனா உங்களுக்கு திரும்பவும் அந்த ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மேலே மூமெண்டம் கொடுத்துடாது. ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுப்பாங்க. மேலே இந்த ரிஜெக்ஷன் கொடுக்கலாம் ப்ரைஸ் கேண்டில் இந்த மாதிரி வரும், மேலே குச்சி மாதிரி வரும், கீழே கேண்டிலுக்கு இந்த மாதிரி வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 hour 1 hour விட்டுடுங்க. ஸோ அந்த கேண்டில் எப்படி ஆகுது கிரியேட் ஆகும், ரிஜெக்ஷன் கேண்டில் கிரியேட் ஆகுதா இல்லை மேலே க்ளோசிங் அப்பர் சைட் பாடியோட க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். அப்பர் சைட் க்ளோசிங் கொடுத்தா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பையிங்காக வெயிட் பண்ணி பை சைடுக்கான மூமெண்ட்டை பார்க்கலாம். அதாவது 18,000 அபவ் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சு வந்து பையிங் சைடுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். இல்லை மேலே 18,000 ப்ரைஸ் இதே நேற்று நடந்த கன்சாலிடேஷன் அப்படியே ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் இன்றைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ரைஸும் கீழே வர வரலும் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம அதே சமயத்தில் எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும். ஒரே சமயம் பாசிட்டிவ் எது நிஃப்டி அப்படின்ற மாதிரி நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சைடில் பிரேக் டவுன் என்ன ஆச்சுன்னா பாருங்கள். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு நமக்கு. இது ரெசிஸ்டன்ஸ் சரியாக தெரிஞ்சு போச்சு. இப்போ மார்க்கெட் வந்து கேப் ஓப்பன் ஆகுது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள், ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த 10 line கட் ஆகிடுச்சுன்னா சின்னதாக ரீடெஸ்ட் பண்ணி பாருங்கள். அங்கே லோ இல்லை ஃபார்மேஷன் ஆச்சு, இங்கே சேல் பைக்கான வியூ பாருங்கள். ஸோ இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக இங்கே வந்தே வரும் ப்ரைஸ் 17,800க்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பையிங் சைடு நோ டவுட் பையிங்கில் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து ட்ரேடிங்கான சான்சஸ் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது இங்கேருந்து இந்த கேப் அப் ஆகிடுது, இங்கேருந்து இந்த கேப் அப் ஆகிடுது. நமக்கு ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடந்தால் தான் நமக்கு வந்து கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் அந்த சான்ஸு கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப் அப் கொடுத்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸை கீழே கொண்டு வராங்க பாருங்கள். கேப் அப்பு ப்ரைஸ் கீழே, கேப் அப்பு ப்ரைஸ் கீழே, கேப் அப்பு சைட்வேஸு, இது மாதிரி போக சொல்ல நமக்கு வந்து பையிங்கான சான்சஸ் வந்து கிடைக்காம போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி நான் கேட்குறதுக்கு முன்னாடியே 200 லைக்ஸ் கொடுங்க. நிறைய பேர் நான் ஏன் சார் லைக்ஸ் பண்ணுறீங்க, லைக் பண்ணுன்னு சொல்லி அவங்களே பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க, மறந்துட்டாங்க. அதாவது அவங்க இப்போ எத்தனையோ இப்போ லட்சக்கணக்கான யூடியூப் இருக்குது பார்க்குறாங்க. இப்போ ரெகுலர் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து 150 லைக்ஸ்னால் 150 லைக்ஸ் நார்மலாக கிடச்சிரும். எது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைக் பண்ணிவிட்டு தான் வீடியோ பார்ப்பாங்க அவங்க. ஆனால் புதுசாக வரவங்க வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு தான் சொல்லி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த 10 line எப்போ கட் ஆகுதோ நீங்கள் வந்து செல்லிங்கான வியூ பார்க்கலாம். கட் ஆகாத வரல நான் 18,000 மேலேயே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பையிங்கான வியூவே இருக்கலாம். இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். ஓகே, சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன கண்டிஷன் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி நேற்று ட்ரா பண்ணி வச்ச சார்ட் அப்படியே தான் இருக்குது. ஓகே, நேற்று நம்ம என்ன பண்ணோம், நம்ம சேலிங்கான வியூ பார்த்தோம். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தது, திரும்ப இந்த லைன்லேயே போச்சு. ஒரு ப்ரைஸ் கன்சாலிடேஷன், இங்கேயே ப்ரைஸ் முடிஞ்சிட்டு நம்ம கீழே வரல, 10 line கட் ஆகிட்டு கீழே வரல, இங்கேயும் கட் ஆகலை, இங்கேயும் கட்டே ஆகலைன்னும். இப்போ கூட சரி, இன்னும் இந்த 10 line கண்டினியூ ஆகுது. எப்போ கட் ஆகுதோ நீங்கள் வந்து சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். இல்லை மேலே அபோவ் பார்த்திங்க அப்படின்னா 40,800 கிட்ட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கேப்பு கொடுத்து அந்த 40,800 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு என்ன பண்ண முடியும், திரும்ப என்ன ஆகும் ப்ரைஸ் அதே மாதிரி தான் இங்கே வந்துச்சு இல்லைங்களா, கீழே கரெக்ஷனுக்காக. அதே மாதிரி கரெக்ஷனுக்காக கீழே ப்ரைஸ் வந்து இந்த 10 line டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து டிசிஷன் பண்ணணும், திரும்ப மேலே போகலாமா இல்லை கீழே வரலாமா அப்படின்றத இந்த சப்போர்ட் லைன் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட்டை வந்து கணிக்க முடியுமே தவிர இவ்வளோ தூரம் இங்கேருந்து கரெக்டாக அவ்வளோ தூரம் போகும் அவ்வளோ தூரம் போகலாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே 40,800 வந்து ஃபஸ்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 41,000. ஓகேங்களா. ஆனால் இந்த லெவலில் நம்ம ஓப்பன் ஆகுது சொல்ல முடியுமா கரெக்டாக. ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள், ப்ரைஸ் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்கள். ப்ரைஸு ஒரு 10 நிமிஷம் ஒரு க்ரீன் கேண்டலோட க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அர்த்தம். ஸோ அகைன் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க, 41,000 போகிறாங்க அப்படின்னு அப்படின்னா பை அண்ட் சேல் எடுக்கலாம். ஆனால் மேலே ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் ஆகிட்டு 10 நிமிஷம் கேண்டில் மேலே ஷேடோ கிரியேட் ஆகுது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா ஒன்று கரெக்ஷனுக்காக ப்ரைஸ் கீழே வரும். ஸோ 10 line டச் பண்ணதில் அப்படின்னு நீங்கள் செல்லிங்காக வெயிட் பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு.
லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, இப்போ 40,700 அபோவ் வந்து உங்களுக்கு பையிங்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல அப் மூவ் பார்க்கலாம். அப் மூவ்னா 40,800 ஒன்று, 41,000 செகண்ட் லெவல். என்ன மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, இந்த 42,000 இருக்கு இல்லைங்களா, சாரி 41,500 அதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குதுலாம். ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகும். ஆனால் நம்ம ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணது 40,800 41,000 வந்து ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் மேலே அப்பர் சைடுக்கான வியூ. லோயர் சைடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் கட் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல் வந்து வரும். நேற்று நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லைங்களா 40,200. ஏன்னா 200 இங்கே சப்போர்ட் எடுக்கும், ப்ளஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து டிசிஷன் எடுக்கும். நம்ம வந்து சேல் போகலாமா இல்லை இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கலாமா அப்படின்னு இந்த 40,200 ரேஞ்சையும் வந்து எடுக்கும். ஆக்சுவலாக நேற்று வரணுமா இருந்தது ப்ரைஸ் அது வரல. என்ன பண்ணும், நம்ம நினச்ச மாதிரிலாம் வரது இல்லை மார்க்கெட்டு, ஒரு கணிப்பு தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் இன்னொரு டைம் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் டேரெக்டாக வந்து கால் பண்ணி சார் எப்படி இருக்கும் வெபினார், ஆன்லைனா ஆஃப்லைனா எல்லாமே கேட்குறாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கணும்னா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். 45 days கிளாஸ் இருக்கும் அது. ஓகேங்களா, முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க மட்டும் வாங்க. ஏன்னா வந்து இது இன்ஸ்டண்ட்டாக ஷார்ட்கட் ரோட்டில் நம்ம பணம் பண்ணிடலான்றவங்க வராதிங்க. இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். இது க்ளீனாக தெரியுதா உங்களுக்கு ஒரு விஷயமா புரியுது. ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டக்குன்னு வந்து நம்ம பிடிச்சிட்டு அடுத்த வாரத்தில் காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா ஏன்னா வேறவங்க இப்போ அப்படிலாம் பணம் ஓட்டி சம்பாதிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் கற்றுக்கிட்டா சம்பாதிச்சிடலாம், ஒரு மாதத்தில் கற்றுக்கிட்டா சம்பாதிச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய மனசில் அது பதியணும். அது வரலாம் வந்து உங்களால் மணி மேக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.